ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிள் லஞ்சு. ரசம், அதுக்கப்புறம் ஒரு பொரியல், கொஞ்சமாக சிக்கன் வந்து பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டும் பசங்களும் ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்காக போயிருந்தாங்க. சரி, அவங்க வரதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. நான் ரொம்ப நாளாகவே வந்து ஒரு சாம்பார் வைப்பேன், இல்லைன்னா ஒரு குழம்பு வைப்பேன், இல்லைன்னா ரசம் வைப்பேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் செய்வேன். வீக் டேஸில் மோஸ்ட்லி வந்து கலந்த சாதம் தான் பண்ணுவேன். எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி தான். இன்னைக்கு சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மண்டே வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதனால சீக்கிரம் செஞ்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கவே போனேன். குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டு என் பையனும் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் அப்படியே ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படிக்கிறதுக்கே வந்தேன் நான். வீக்கெண்ட்ல எல்லாம் படிக்கவே முடியறதில்ல. வீக் டேஸில் பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவார். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா டைம் கிடைக்கும், அப்போ படிப்பேன். ஆனால் வீக்கெண்டில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து எனக்கு வீக்கெண்டில் நான் படிக்கிறதுக்கு பிளானே பண்ண மாட்டேன். இன்னைக்கு வந்து மண்டே காலையில் ஒரு 10 o'clockலாம் இன்டர்வியூ இருக்குது. அதனால சரி இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் படிக்கிற பேட்டர்னே மாற்றிட்டேன். கொஞ்ச நேரம் படிப்பேன், அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவேன். இந்த கண்டினியூஸாக வந்து படிக்கிறது வந்து நான் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி படித்தா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் படிக்க முடியறதில்ல. அதனால கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வேற ஏதாவது பிரேக்கு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்னதான் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணி படித்தாலும் நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் திருப்பியும் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு போவேன் இன்டர்வியூக்கு முன்னாடி. மண்டே இன்டர்வியூக்காக எனக்கு யாராவது ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.